வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட் திஸ் வீடியோ, இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்படுறது வார். பைபிளில் இருக்குது, கடைசி நாட்களில் யுத்தம் இருக்கும். இப்போ ஈரானோட வாரை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பைபிளில் இருக்கிறது தான் நடக்குது. ஏசப்பா என்ன சொன்னாரோ அதான் நடக்குது. ஈரான் நான் ஈரானை பற்றியோ ஈரானோட ஹிஸ்ட்ரியை பற்றியோலாம் நான் பேச போகிறது கிடையாது. பைபிள் காலத்தில் பர்ஷியான்றது தான் ஈரான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபார் ஈரானா இல்லை அகெயின்ஸ்ட் ஈரானா இல்லை ஃபார் யூஎஸ்ஆ, இதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. ஓகேவா? ஏசப்பா சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஆனால் அதுக்காக ஈரானில் எத்தனையோ பேர் செத்துட்ருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணக்கூடாதுன்னு இதாக இருக்கா? அப்படி பார்த்தா இல்லை பிரதர், பைபிள் படி இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குல்ல, அது நடக்க வேணான்லாம் சொல்லலை. அவர் சித்தப்படி நடக்கணும். அவர் என்ன நடக்கணுமோ அது நடத்துவார். ஆனால் அதுக்காக அங்கே போர் இருக்கக்கூடாது, அங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. அங்கே நம்ம எத்தனையோ இயேசுவோட பிள்ளைங்க இருக்காங்க, இயேசு தெரியாதவங்களும் இருக்காங்க. நான் இயேசு பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணுவேன், இயேசுவை தெரியாதவங்களுக்காக நான் ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னு இயேசு எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்காரா? இன்ஃபேக்ட் ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ் அப்படின்னு தான் இயேசு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்காக ஈரானில் இருக்கவங்க நம்மளோட எனிமீஸ் நான் சொல்ல வரல, விரோதிகளுக்காக ப்ரே பண்ணுன்னு சொல்லும் போது ஈரானில் எத்தனையோ குழந்தைங்க ஒரு ஒரு ஸ்கூல், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சின்ன குழந்தைங்க, அதாவது 7 வயசுலேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்க, நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இறந்துருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு போர்னா என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு சூதுவாதம் தெரியுமா? ஸோ நம்ம இந்த நேரத்தில் நான் பயங்கரமான கிறிஸ்டியன், பைபிள் இருக்குதான் நடக்குது, அதுக்காக நான் ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஏசப்பா சொல்லவே இல்லை. ஸோ போர் வேணாம் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுறது அகெயின்ஸ்ட் ஜீசஸா? யூஆர் ப்ரேயிங் அகெயின்ஸ்ட் ஜீசஸ் வில்? இல்லை, ஜீசஸ் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பார். இன்னசென்ட் பீப்புள், ஓகேவா? பாலிடிக்ஸ் பற்றி தெரியாதவங்க குழந்தைங்க எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க. அவங்க ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், உயிர் தானே. அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது தப்பு கிடையாது. எல்லாம் சேஃபாக இருக்கட்டும். அங்கே இயேசோட பிள்ளைங்களும் இருக்காங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கட்டும், இயேசோட சித்தம் நடக்கட்டும். ஓகே, ஸோ நான் அது இன்டெப்த்து நான் போக போகிறதில்ல. அண்ட் அகெயின், நம்ம வீடியோஸ் என்றைக்குமே பழுத்த கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. நீங்கள் ஏன் பிரதர் நிறைய பைபிள் வேர்சஸ் போடுறதில்ல? பைபிள் வேர்ஸை நான் ரொம்ப மதிக்கிறேன். வார்த்தை தான் ஜீசஸ், பைபிள் வசனம்தான் முக்கியம். ஆனால் எல்லாருக்குமே வசனம் சொன்னோம் டக்குன்னு போய் சேருன்னா சேராது. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்மளும் யோசித்து பார்க்கணும். நான் வசனத்துக்கு அகெயின்ஸ்டாக பேச போகிறதில்ல, வசனம்தான் எல்லாமே. பைபிள் வசனப்படி தான் நம்ம எல்லாமே பேசணும், பிப்ளிக்கலாக தான் இருக்கணும். சில நேரங்களில் வேர்சஸ் ஏசப்போட வார்த்தைகள், மத்தேயு, மார்க், லூக், ஜான், ஏசப்போட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு போய் வேர்சஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசு யாருன்னு அவங்க முதல் தெரிஞ்சுக்கணும். முதல் ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே ஒரு காதல், அவர் மேலே ஒரு அன்பு, அவர் மேலே ஒரு மரியாதை, அது அப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஜீசஸை தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேர்சஸ் தெரிஞ்சிருக்கும், இல்லைங்களா? ஜீசஸ் மேலே எனக்கு ஒரு காதல் வந்தால் தான் ஜீசஸோட வார்த்தைகள் மேலே எனக்கு காதல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா பற்றி தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் பெங்களூரில் போய் இந்த கிடுவா ஹாஸ்பிட்டலில் ப்ரே பண்ணும் போது ஜீசஸ் யாருன்னு தெரியாதவங்களே இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் இன்றைக்கி நிறையா கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஜீசஸை தெரியும், பட் அந்த ஜீசஸ் தான் நிஜமான ஜீசஸா? அவங்களுக்கு இன்ஃபேன்ட் ஜீசஸ் தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு என்ன வேணால் தெரிஞ்சிருக்கலாம், பட் உண்மையான இயேசு ஒவ்வொரு ஹிந்துக்கும், ஒவ்வொரு கிறிஸ்டியனுக்கும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உண்மையான இயேசு யார்? இயேசு சில பேருக்கு ப்ராஃபட்டாக தெரியும், இயேசுக்கு சில பேர் சித்தராக தெரியும், இயேசுக்கு சில பேர் டீச்சராக தெரியும். இயேசுக்கு உண்மையான இயேசு யார்? அவர் உங்களுக்காக என்ன பண்ணார்? அவர் உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, உங்களுக்காக அவர் திருப்பி 3 உயிர் தெழுந்தார், உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்
ஜீசஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. பைபிள் வேர்சஸ் கூட ஈஸியாக புரிகிற மாதிரி, நம்ம வருஷக்கணக்காக நம்ம மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ட்டாக இருக்கிறனால எல்லாருக்கும் நம்மளோட இதே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி அந்த குழந்தைக்கு சொல்லணும். இயேசு பற்றி தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். அதுக்காக பைபிளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஜீசஸை நம்ம சொல்ல போகிறதில்ல. பைபிளில் இருக்கிற ஜீசஸ் தான் உண்மையான ஜீசஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். பட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி மேக் இட் சிம்பிள். ஸோ நம்மளோட கடமை முதல் இயேசுவை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு டக்குன்னு போகலாமா? இது இப்போ எலெக்ஷன் சீசன். ஸோ எலெக்ஷன் சீசன்னும் போது நம்மளுக்கு தெரியும், இந்த ஓட்டு போடுறது என்ன பாலிட்டிக்ஸ் பற்றியோ இந்த கட்சியை பற்றியோ யாருக்கு ஓட்டு போடுங்க பற்றியோ நான் பேச போகிறதில்ல. அது நம்மளோட வேலை கிடையாது. ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஓட்டு போட்டு ஒரு கட்சி ஜெயிக்குது, சிஎம்ஓ பிஎம்ஓ அப்படி ஆகும், பிரசிடெண்ட் அப்படி ஆகும்போது அவங்க பதவி ஏற்கும்போது அது ஒரு 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 பதவி ஏற்பு விழா அப்படின்னு நிறைய அந்த த்ரோன் அந்த 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 சீட்டில் உட்காரும் போது அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? இது இந்த காலகட்டத்துக்கு. ராஜாக்கள் காலத்தில் ஒரு ராஜா அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அவர் ஒரு ராஜாவாக அவர் தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது, பட்டாபிஷேகம். அவர் ராஜாவாக அவர் அங்கீகரிக்கிற நாள், ராஜாவாக அவர் பதவி ஏற்றுக்கிற நாள், ராஜாவாக ஆகிற நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பட்டா மீன்ஸ் க்ரௌன், அபிஷேகம் இஸ் அனாயிண்டிங். ஸோ நம்ம ரொம்ப தமிழ் வார்த்தை நம்மளுக்கு தப்பான வார்த்தை நினச்சிக்காதீங்க, சரியா? பைபிளில் இருக்க வார்த்தை இல்லாமல் நான் பட்டாபிஷேகம்னு பேசுகிறேன். பைபிளில் பட்டாபிஷேகம்ன்ற வார்த்தை இருக்கா பிரதர்? இந்த மாதிரிலாம் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஏன்னா நம்ம நம்ம இங்கிலீஷ் பேர் வச்சாதான் நம்ம கிறிஸ்டியன் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தவறான நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க. பட்டாபிஷேகம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, பட்டா அப்படின்றது க்ரௌனு, அபிஷேகம்ன்றது அனாயிண்டிங் வித். இப்போ நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் எப்படி அனாயிண்ட் பண்ணுவாங்க? அனாயிண்ட் வித் ஆயில். ஓகேவா? நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஆயில் வச்சு தான் அவங்க அனாயிண்ட் பண்ணுவாங்க. மற்ற மதத்துலலாம் நீங்கள் ஹிந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த பட்டாபிஷேகம்ன்றது ஆயிலோ இல்லை ஹோலி வாட்டரோ, அவங்களோட ஹோலி வாட்டரோ இல்லை பாலோ இல்லை இதோ. ஸோ அந்த அபிஷேகம் அப்படின்னாலே அந்த அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, பாலோ பன்னீரோ வாட் எவர். ஓகே, இது இப்போ என்னடா அப்படின்னு கேட்க வரீங்களா? ஓகே, ஒரு ராஜா அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம்னா எவ்வளோ தாம் தூம்னு இருக்கும், எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த ஒரு ராஜாவாகனா எடுத்துக்கோங்க, சோழ சேர பாண்டியர்கள்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் முகல்ஸ்லேருந்து அந்த பக்கம் நீங்கள் பல்லவாஸ், நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எத்தனை கிங்டம் தெரியும் நம்மளுக்கு, எத்தனை டைனாஸ்டி தெரியும்? ஓகேவா? அந்த எல்லா டைனாஸ்டியும். ஸோ அப்போ இப்போ பைபிள் எடுத்துட்டிங்கன்னா தாவீது ராஜாவாகும் போதோ, சவுல் ராஜா ஆகும் போதோ, சாலமன் ராஜா ஆகும் போதோ எப்படி எவ்வளோ விஷயங்கள் தாம் தூம்னு பயங்கரமாக நடந்ததில்லை. ஆனால் நான் ஒரு ராஜாவை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ராஜாவோட அவர் ராஜாவாக ஆகிறதுக்கு, அவர் அந்த ராஜாதி ராஜாவாகிறதுக்கு அவரோட அந்த செர்மனி, அந்த 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 விழா எப்படி நடந்தது, உலகத்தரமான ராஜாக்களுக்கு ஒரு விழா எப்படி நடந்தது அப்படின்னு சும்மா ஒரு டக்குன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணிவிட்டு உண்மையான ராஜாவை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது ராஜாவோட ட்ரெஸ்ஸு, உடை, ராயல் ரோப். எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு? அது என்ன, அது ஒரிஜினல் என்ன பட்டாக இருக்கும், என்ன 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 ஒரு 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 லாவிஷான ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்க பாஸ்டர்ஸ் போடுற சூட்டே என்ன விலை தெரியும் இல்லை? ஐயோ, நான் எல்லா பாஸ்டர்ஸையும் சொல்லலை, முக்காவாசி. ஓகே, ஒரு ராஜா அவர் அன்றைக்கி அவரோட பட்டாபிஷேகம்னா அவருக்கு அவ்வளோ ஒரு காஸ்ட்லி க்ளோத்ஸ், அவ்வளோ லாவிஷாக இருக்கும். இது உலக ராஜாக்கு. ஏன்னா அவர் ஒரு கிங்டம், அந்த குறிப்பிட்ட கிங்டம்மை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். நம்ம ஏசப்போ ஒரு கிங்டம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற நேரத்தில் அவருக்கு இருந்த அந்த துணியவும்
கிழிச்சு எடுத்தாங்க. அந்த துணி, அவர் போட்ட துணிக்காக தி கேம்பிள்ட். அந்த ப்ராஃபஸி உண்மை வரணுன்றதுக்காக தி கேம்பிள்ட். தி ஸ்ட்ரிப்டும். அவரை நிர்வாணப்படுத்துகிற அளவுக்கு அவங்க பண்ணாங்க. துணியை கிழிச்சு, ஒரு ராஜா, ஜீசஸ் இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம். அந்த ராஜாவை துணியை கிழிச்சு, அவர் போட்டிருந்த துணிக்காக இவங்க கேம்பிள் பண்ணி, சூதாடுற மாதிரி கேம்பிள் பண்ணி, அவ்வளோ அவமானங்களும் அசிங்கங்களும் நம்ம ராஜாவுக்கு. ஸோ வேர்ல்டு கிங்க்கும் நம்ம ராஜாவுக்கும் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம், அது சொல்லும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நான் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய மத தலைவர்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம சில வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் கூட பண்ணுவாங்க. கையில் காலெல்லாம் சந்தனம் இதெல்லாம் தடவுவாங்க. சந்தனம்லாம் பன்னீர் போட்டு சந்தனம்லாம் தடவுவாங்க. கிங்கோட கையை வந்து கிஸ் பண்ணுவாங்க. அது ரெஸ்பெக்ட். அந்த கிங்கோட கையை கிஸ் பண்ணுறது. அந்த கிங்குக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை. அவருக்கு வந்து அந்த வாசனை, அந்த பயங்கரமான பர்ஃப்யூம்ஸு அதெல்லாம் பூசுவாங்க. கையில் காலெல்லாம் பூசுவாங்க. அது உலக ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் போது. இப்போ நம்ம ராஜாவுக்கு கையிலையும் கால்லையும் ஆணி அடிக்கிறாங்க. இல்லை, கையிலையும் கால்லையும் சந்தனம் பூசலை, ஆணி அடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆணி அடித்து அந்த 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 நம்மளை, என்ன வார்த்தை வரமாட்டேங்குது, நம்மளை உருவாக்கின அந்த கையில் வந்து ஆணி அடிக்கிறாங்க. நம்ம குழந்தை கையிலையோ நம்ம அப்பா அம்மா கையிலையோ ஆணியை அடித்தா, நம்ம கையில் அடித்தா நம்ம தாங்குவோமா? அந்த ராஜா கையில் ஆணி அடிக்கிறாங்க. அப்படி தான் அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அவர் வந்து என்னோட ஜீசஸோட பட்டாபிஷேகம், அவரோட கிங்டம், அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இஸ் பேயிங் எ ப்ரைஸ். கையிலையும் கால்லையும் ஆணி அடிக்கிறாங்க. அப்படி தான் என்னோட ராஜா, நம்மளோட ராஜா இயேசுவை சிம்மாசனத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ராஜாவோட சிம்மாசனம் அது எப்படி இருக்கும்? அது என்ன அது எவ்வளோ கிராண்டாக இருக்கும். அதில் அவரை உட்கார வச்சு அவருக்கு என்னெல்லாம் இந்த பக்கம் விசுறத்துக்கு அந்த பக்கம் விசுறத்துக்கு அத்தனை வேலை செய்கிறவங்க. அவருக்கு குடிக்கிறதுக்கு வந்து அந்த கப் பேரர்ஸ் அப்படின்வாங்க, அந்த வைன் கொடுக்கறதுக்கும் அவங்க அந்த இது குடிக்கிறதுக்கும் அத்தனை பேர் அதை கையில் வச்சிட்ருப்பாங்க. அவர் ஒரு நிமிஷம் கூட காற்று இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மயில் தொகைலாம் வச்சு அப்படியே விசிறுவாங்க. அவர் கால் கீழே வைக்கிறதுக்கு, கால் வலிக்கக்கூடாதுக்கு ஒரு ஸ்டூலு, அது எல்லாமே தங்கத்தில் இருக்கும், இதில் இருக்கும். அந்த த்ரோன் ஃபுல்லாக வைரத்துலேயும் கல்லுங்க மாணிக்கமும் அதுவும் இதுவும் அப்படி இருக்கும் அந்த த்ரோன். அந்த த்ரோனில் தான் அவர் உட்காருவார். அந்த த்ரோனில் உட்கார்றது தான் அந்த செரமனியே. ஓகேவா? இன்றைக்கி எலெக்ஷன்லாம் சீட்டு போட்டு எத்தனை சீட்டு அந்த சீட்டுக்காக தான். ஓகேவா? அந்த சேருக்காக தான். அப்போ ராஜா காலத்தில் அந்த த்ரோன், அந்த கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த த்ரோனில் உட்காந்து தான் அவர் வந்து மக்களை ரூல் பண்ணுவார், மக்களை பார்ப்பார். ஸோ அந்த த்ரோனில் உட்காரத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு செரமனி நடக்கும். நம்மளோட இயேசப்பா அவரோட கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவரோட பட்டாபிஷேகத்துக்கு த்ரோன் இல்லை, சிலுவை. அந்த சிலுவையை அவர் சுமந்துட்டு போகிறாரு. அத்தனை வாட்டி கீழே விழுறாரு, சாட்டையால் அடிக்கிறாங்க. அந்த மர சிலுவையை அவர் தூக்கிட்டு போகிறாரு. த்ரோனில் கால் மேலே கால் போட்டுட்டு ஹாயாக உட்காரல, சிலுவையில் தொங்குறாரு. யார்? இந்த உலகத்துக்கும் மேலே, இந்த கேலக்ஸி, இந்த யூனிவர்ஸுக்கு மேலே எத்தனை, அது எப்படி சொல்கிறது, அது வந்து உலகத்துக்கு மேலே எத்தனையோ இருக்கு. நம்ம ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி எத்தனையோ எல்லாத்தையும் படைச்ச அந்த தெய்வத்தை சிலுவையை தூக்கிட்டு போய் அந்த சிலுவையை வச்சு அந்த சிலுவை மேலே அவரை கையிலையும் காலையும் ஆணி அடித்து தொங்க விடுறாங்க. யாரை? ராஜாவை, கிங் ஆஃப் கிங்ஸ், மை ஜீசஸ்.
இந்த பட்டாபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், த்ரோன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கிரீடம், க்ரௌன். அந்த க்ரௌனு தான் கிங்கோட க்ரௌன் எப்படி இருக்கும், அந்த க்ரௌனு என்ன விலை இருக்கும், அந்த க்ரௌனில் என்னென்ன தங்கம் வைரம் மாணிக்கம் எல்லாம் இருக்கிற எல்லா காஸ்ட்லியான ஸ்டோன்ஸும் இருக்கும். அதுதான் மார்க் ஆஃப் அ கிங் இல்லை. அந்த கிங்கோட கிரீடம், அந்த கிங்கோட அந்த க்ரௌன் எப்படி இருக்கும், அந்த க்ரௌன் தான் வந்து அவர் கிங்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இல்லையா. அவரை அது உலகத்தரமான கிங்குக்கு. நம்ம கிங்குக்கு முள்ளில் பண்ண க்ரௌன், முள்ளில் பண்ண க்ரௌன் எடுத்து, அதுவும் சாதாரண முள் கிடையாது, எவ்வளோ பெரிய முள் எடுத்து அந்த முள்ளால் தலையை பஞ்சர் பண்ணி சொருவி, அதை கிளப், இந்த பேட்டு மாதிரி இந்த கிளப்ஸ் அடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, அதை வச்சு அடித்து உள்ளே சொருவி, ஒரு சின்ன நம்ம ஒரு 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 பின்னூசி குத்தினாலே இங்கே குத்தினா தாங்க மாட்டோம், அந்த அந்த முள் கிரீடத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. முள்ளுன்னா என்ன ஆக்சுவலாக, முள்ளுன்றது வந்து நம்ம பைபிள் படி பார்த்தா சாபம். நீங்கள் ஜெனிசிஸ் 3:18, நான் 17 படிக்கிறேன். To Adam he said, because you listened to your wife and you ate from the tree about which I commanded you, you must not eat of it. Cursed is the ground because of you. Through painful toil you will eat of it all the days of your life. And 18th verse பாருங்க, it will produce thorns and thistles for you and you will eat the plants of the field. ஓகேவா. இந்த முள் எப்போ வருதுன்னா இந்த சாபத்தில் தான் வருது. அதுக்கு முன்னாடி முள் கிடையாது. முள் எப்போ வருது, சாபம். அப்போ இந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் அவர் அந்த கடவுள் வந்து இந்த கர்ஸ் பண்ணது தான் அந்த கோவத்தில் கர்ஸ் பண்ணது அந்த தான்ஸு. பட் ரூல்ஸ்னாலேயும் லானாலேயும் எதுவுமே மாற்ற முடியல. ஸோ நம்மளை படைச்ச இந்த உலகத்தை படைச்ச அந்த தெய்வமே மனுஷ ரூபம் எடுத்து நம்மளோட டெம்டேஷன்ஸ், நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து, நம்மளோட பாவங்கள், நம்மளோட சாபங்கள், ஸ்ரீயாக இருக்கட்டும், பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும், இப்போ ஈரானில் இருக்கட்டும், ஈராக்கில் இருக்கட்டும், அது இஸ்ரேலில் இருக்கட்டும், அது கும்முடிப்பூண்டியில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், ராம், ரஹீம், ராபர்ட்டு, ஒவ்வொருத்தருக்காகவும், படித்தவன், படிக்காதவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, எல்லாத்துக்காகவும் நம்மளோட சாபத்தை முள்கிரீடமாக சுமந்த ஒரு ராஜாதி ராஜா, அவரோட பட்டாபிஷேகம் அன்றைக்கி அவர் தலையில் சூட்டப்பட்டது முள்கிரீடம். அந்த முள்கிரீடம் எதுனா நம்மளோட சாபம், நம்மளோட பாவம், நம்ம மேலே இருக்க வேண்டியதை அவர் சுமந்தார். நம்மளோட பாரங்கள், நம்மளோட எல்லாத்தையுமே அவர் சுமந்தார், சிலுவையில் நமக்காக சுமந்தார். அதுதான் நம்ம கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸோட பட்டாபிஷேகம். இருந்துட்டு சாப்பாடுலாம் எப்படி என்னென்ன, அதாவது பேங்க்வெட் என்ன சொல்லுவோம், இன்றைக்கெலாம் ஒரு கல்யாணத்துக்கு போனாலே அவ்வளோ சாப்பாடு. நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன், என்னோடய அக்கா பொண்ணோட நிச்சயதார்த்தம், அதுக்கு இருந்த சாப்பாடு தான் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. பட் நம்மளுக்கு அங்கே போகும்போது அந்த செலவெல்லாம், ஐயோ இந்த சாப்பாடெலாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ, அப்படி தான் நம்மளுக்கு தோணுது. ஓகே, அது வேறு டாபிக், அதுக்கப்புறம் வரேன். இப்போ ஏசப்பாவோட பட்டாபிஷேகம் அன்னைக்கு அவருக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, ஒரு உலக ராஜாவுக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே. அதில் நீங்கள் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், என்னென்ன இருக்கோ அத்தனை வகை ஸ்வீட்டு, தடபுடலான சாப்பாடு இல்லையா. ஒரு ராஜாவோட இதுனா எத்தனை பேருக்கு சாப்பாடு, எத்தனை பேருக்கு. ஆனால் நம்ம ராஜா அவரோட பட்டாபிஷேகம், ஏசப்பாவோட பட்டாபிஷேகம் அன்றைக்கி அவருக்கு சாப்பாடு கொடுக்காம, இவர் ஸ்டார்விங், பட்னி இருக்க வச்சு, அவருக்கு அந்த 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 கசப்பான காடியை கொடுத்து, அந்த வினிகரை கொடுத்து, அவருக்கு என்ன அவருக்கு கொடுத்தாங்க, தண்ணி கூட கொடுக்கல, அவருக்கு தண்ணி கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு பட்டாபிஷேகம் யாருக்கு, நம்ம இயேசுக்கு.
ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ராஜா வந்து அவருக்கு முறைப்படி they will anoint him. அவர் வந்து ராஜாவாகிடுவார். அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மக்களுக்காக அவர் அந்த ராஜ்யத்தை ஆளுவார். அவர் நல்லபடி ஆள்றாரா, மக்களுக்கு ஆள்றாரா, அது எத்தனை வருஷம் ஆள போகிறாரு, அதெல்லாம் கொஸ்டின் மார்க், அதை விட்டுருங்க. அந்த டைனாஸ்டி எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது, அதெல்லாம் ஓகே. பட் என்னோட இயேசு, உங்களோட இயேசு, நம்மளோட இயேசு அவரோட கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக எத்தனை சாக்ரிஃபைசஸ், எவ்வளோ விஷயங்களை அண்டர்கோ பண்ணார். இது எல்லாம் யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காக. அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து சிம்மாசனத்துலாம் உட்காந்துறார். சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வந்தது யாருக்காக? இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சது யாருக்காக? எந்த தெய்வம், ஏதாவது ஒரு தெய்வம், எத்தனையோ நம்ம சொல்கிறோம், நம்ம குல தெய்வன்றோம், அந்த சாமி, இந்த சாமி, அந்த கதை, இந்த கதை, எந்த ரிலிஜனாக இருக்கட்டும், அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஓல்டு டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இயேசுவை தவிர யார் ஒருத்தர் இத்தனை பாடுகளை அனுபவிச்சாங்க? யாருக்காக இத்தனை பாடுகளை அவர் அனுபவிச்சார்? இதே மாதிரி அடிப்பட்டு ரத்தத்தை சிந்தி விளால ஈட்டியால் குத்தி ரத்தத்தையும் தண்ணியும் வெளியெடுத்து உடம்புல இருக்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், கடைசி சொட்டு தண்ணீரை வரைக்கும் நம்மளுக்காக கொடுத்து உயிரை விட்டு அதுக்கப்புறம் அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சாத்தான் தலையை மிதித்து சிம்மாசனத்தில் இப்போ ராஜாதி ராஜாவை உட்காந்துட்ருக்கிறது யார்? நம்ம இயேசு. அவரை தவிர வேறு யார் நமக்காக ரத்தத்தை சிந்தினது? அவரை தவிர நமக்கு யார் உயிரை கொடுத்தது? அவரை தவிர நமக்காக யார் முள்கிரீடத்தை சுமந்தது? அவரை தவிர வேறு யார் கையிலையும் காலையும் ஆணியை கடவப்பட்டது? அவரு தவிர வேறு யார் தன்னோட ஃப்ளஷையும் தன்னோட பிளட்டையும் கொடுத்தது? யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஒரே ராஜா, ஒரே தெய்வம், இயேசு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட்னா இயேசு மட்டும்தான், இயேசுவோட வார்த்தை தான், இயேசு தான். அப்போ இயேசுவோட பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது? ஒரு ராஜா, யாருமே இந்த அளவுக்கு ஹியூமிலேட்டாக இருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு வந்து அடிபட்டிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு கேவலப்பட்டிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் சுமந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். வெரி சிம்பிள். இதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது. அவர் உங்களை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் யூ. ஹி லவ்ஸ் யூ. இன்றைக்கும் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்காக வந்து நிற்கிற ஒரே தெய்வம். ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், இதெல்லாம் எதுவுமே பார்க்காம, நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் பார்க்காம, நம்ம என்ன ஜாதின்னு பார்க்காம, நம்ம என்ன மதம்னு பார்க்காம, நம்ம என்ன டினாமினேஷன் பார்க்காம, நமக்காக இன்றைக்கி கூப்பிட்டோன்னா நம்மளுக்காக நிற்கிற ஒரே உண்மையான தெய்வம் இயேசு மட்டும்தான். And why did he do this? Because he loves you. Jesus loves you and I love you. ஸோ இந்த பட்டாபிஷேகம் அப்படின்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷேகம், அனாயிண்டிங். இப்போ அபிஷேகம்ன்ற வார்த்தை வந்து ஹிந்துஸ்லாம் கூட நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் இன்றைக்கி நான் ஏசப்பாவை தெரியறதுக்கு முன்னாடி என் வீட்டில் இருக்க விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பால், தேன், சந்தனம், மஞ்சள், இளநீர், அதுக்கப்புறம் வாசனைப்பொடி, இந்த மாதிரிலாம் வச்சு அபிஷேகம் பண்ணி முறையாக நெய்வேத்தியம் பண்ணி துணியை மாற்றி இதெல்லாம் பண்ணுவேன். ஓகேவா? ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த பாலை எடுத்து பசியாக இருக்க ஏழை வாயில் ஊற்றலாமே, எதுக்கு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஸோ அனாவசியமான செலவு, அது ஹிந்துஸ்ன்னு இல்லை, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் தப்பு தான். கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் தப்பு தான். தேவையில்லாத இந்த பந்தா பண்ணுறதெல்லாம் வந்து நான் இவ்வளோ பெரிய இதை சர்ச்சை கட்டுறேன், இதுக்குள்ளே நான் இவ்வளோ டிவி வச்சுருக்கிறேன், நான் இதுக்குள்ளே இவ்வளோ லைட்டை போட்டிருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறேன், அதை செலவு பண்ணுறேன், இப்போ ஜீசஸோட ஸ்டாச்சுக்கு கோல்டன் க்ரௌனை வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து சாரி டு சே நான்சென்ஸ். அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் தயவுசெய்து அவர் பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். ஏன்னா அவர் பாலையோ தேனையோ நெய்யோ போட்டு அபிஷேகம் பண்ண சாமி கிடையாது. தலை முதல் கால் வர அவரோட ரத்தம், அந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தினார். அந்த ரத்தம் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த ரத்தம் மட்டும்தான், இயேசுவின் ரத்தம்
அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிற அந்த பவர் வேறு எங்கேயும் இல்லை, யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த பிளட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், உங்களுக்கும் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவின ரத்தம், உங்கள் சாபத்தையும் என் சாபத்தையும் மாற்றின ரத்தம், ரத்த அபிஷேகம். இயேசுக்கு தலை முதல் கால்வரி வெறும் ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தினது, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினார். ரத்தமாக இருந்தார், தலையிலேருந்து கால்வரி ரத்தமாக ஊற்றுச்சு. பாலோ தேனோ வெண்ணெயோ இல்லை நெய்யோ கிடையாது. இல்லை இந்த கிறிஸ்டியன்ஸ் இப்போ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் போட்டிருக்க பயங்கரமான லாவிஷ் எதுவுமே கிடையாது. ரத்தம், இயேசுவோட ரத்தம். அதான் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.